ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 2026ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பான பராப ஆண்டு எப்படி இருக்க போகுது? இந்த பராப தமிழ் புத்தாண்டு மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏழரை சனியானது விலகியாச்சு. ஸோ ஏழரை சனி விலகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் நீங்கி தொழில், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதுசாக சொத்து சேர்க்க, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மகர ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு விஷயத்தை தெரிவு செய்துட்டாங்க அப்படின்னா அந்த செயலில் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இவர்களுடைய இயல்பான ஒரு குணம்தாங்க. ஸோ உங்களுக்கு பிறக்கக்கூடிய பராப ஆண்டு 2026ஆம் வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எனக்கு பிறக்க இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தான் கொடுக்க போகுதுன்னே சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனும் தனஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் ஏழரை சனியாக இருந்து உங்களை மிகவுமே கஷ்டப்படுத்திட்டு இருந்தார். ஸோ இப்போ ஏழரை சனியாக இருந்து வந்தவர் விலகி 3ஆம் இடத்துல யோக சனியாக அமர்ந்திருக்காரு. ஸோ உங்களுடைய ராசிக்கு இனி நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் கொடுப்பார போல கெடுப்பாரும் தான். ஸோ இவர் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் இவர் கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு மறைவு ஸ்தானாதிபதியான குரு பகவான் 6ல் அமர்ந்திருக்கிறாரு. 6லையும் பார்த்தீங்கன்னா மறைந்து தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் குரு ராசியை வேற பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிநாதனாகிய சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல அமர்ந்து இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் விலக்கி நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. அதனால் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்ல ஒரு வளமானது தாங்க கிடைக்க போகுது. சரியான நேரத்தில் எதையுமே செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் நன்மையை அடைவீங்க. ஸோ வாய்ப்புகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதெல்லாம் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது வரைக்கும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது இருந்துகிட்டு இருக்கும், நிறைய குழப்பங்களானது இருக்கும். ஆனால் இனி அதெல்லாம் இருக்காது. ஏப்ரல் 14க்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரிந்து போன சொந்தங்கள் கூட மீண்டும் இணைவாங்க. இது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய செயல்களில் எல்லாத்துலேயுமே இனி நல்ல ஒரு உத்வேகமானது இருக்கும். அதாவது இதுவரைக்கும் பட்ட கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கடனுமே நீங்கி போயிடும். படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளே மாற ஆரம்பிக்கும். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த ஏப்ரல்லையே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஏப்ரல் 14க்கு பிறகு உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கும். ஆல்ரெடி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கே சனீஸ்வர பகவான் பயிற்சியானார். அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடச்சிருக்கும். இருந்தாலும் இந்த ஏப்ரல் 14க்கு பிறகு இன்னுமே நல்ல மாற்றங்களானது உருவாக போகுதுங்க. ஸோ சொந்தங்கள் எல்லாம் இணைந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையானது உருவாக போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது கிடைக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுத்த இடத்துல பணம் கிடைக்கிறது, பணம் எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ பணம் வேணுங்கிற நேரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது மொத்தமாக சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கி நிறைய சுபிட்சமானது கிடைக்கும். தொழிலாளர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே ரொம்ப நல்ல மாற்றங்கள் தாங்க ஏற்பட போகுது. ஏன்னா தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உதவி செய்து வரக்கூடிய விஷயங்கள், அதாவது பொது விஷயங்கள், பல பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக போகுது. இது வரைக்கும் வேலையே இல்லை, வேலை தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். ஸோ இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வும் கூடவே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களானது இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்காது. ஸோ எல்லா மாற்றங்களும் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. வேலையில், பதவியில் எல்லாத்துலேயுமே மாற்றங்களை பார்ப்பீங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிர பகவான் தான். ஸோ தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொடுப்பார். ஸோ இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க.
அதே போல் உங்களுடைய மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மட்டும் மறைந்து இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும்தான் அவர் மறைந்து பலன்களை வந்து தரப்போகிறாரு. பார்த்தாரும் பலன் தரக்கூடியவர் தான் குரு பகவான். அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது. அதுலேயும் குறிப்பாக 26/5/2026 உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. இதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வளர்ச்சிக்கு தேவையான உறுதுணையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இனிமேட்டு உங்களுக்கு எல்லாமே வெற்றி பயணங்கள் தாங்க. இது வரைக்கும் எந்த விதமான தவறுகள் நடந்திருந்தாலுமே கூட அது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். விரைய குருவானவர் நல்ல வளமான வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. திருமண வாழ்க்கையில் தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, திருமண தடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஏப்ரலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடையானது விலகி விரைவில் திருமணம் நடக்கும். 5ஆம் 9ஆம் அதிபதியோட குரு பகவான் இணையக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் நிச்சயமாக மகர ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதே மட்டும் இல்லாமல் தங்க நகைகளை கனவுல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து சாத்தியமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கனவு கூட இப்போ வந்து உங்களுக்கு மெய்ப்பட போகுதுங்க. நீங்கள் தங்க நகை வாங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. மேலும் உங்களுடைய சொந்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது சிறப்பாக தான் இருக்கும். அதனால் கவலைப்படாமல் தைரியமாக செய்யுங்க. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையும் இப்போ உருவாகும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட் இருக்கணும். அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் நண்பர்களுடைய சேர்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுடைய உறுதுணையோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 11ஆம் மாதத்துக்கு அப்புறமா ராகு கேதுவினுடைய பயிற்சி வேறு இருக்குது. ஸோ 13/11/2026 ராகு கேது பயிற்சி இருக்குது. தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா கார்த்திகையில் வந்து நடக்கும் ராகு கேது பயிற்சி. ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. குருவோடு கேது வந்து இணைந்திருக்கிறாரு. ஸோ ராசியில் ராகு அமர்ந்து குருவோடு கேது இணைந்து இருக்கும் பொழுது பல சாதனைகளை நீங்கள் செய்ய முடியும். ஸோ வாழ்க்கையில் எல்லா விதமான வளத்தோடு நீங்கள் வந்து இருக்க முடியும். உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் எல்லாமே முழுமையடைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், செய்து தவறாக போன விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக போயிடும். ஸோ செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கும். அதே போல் செய்யக்கூடிய தொழிலும் நல்ல ஒரு வளத்தோடு தான் இருக்கும். அந்த வளத்துக்கு தேவையான உதவிகள் எங்கெங்கே இருந்தோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்குமே அந்த விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க. செய்ய முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது எப்படி நடக்குது அப்படின்றதே உங்களுக்கு வந்து புரியாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னா அதுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கிரக நிலைகள் மட்டும்தான் நம்மளுடைய சூழ்நிலைகளை வந்து மாற்றி கொடுக்கும். எவ்வளவு காலங்களாக நம்ம செய்யணும்னு நினச்ச விஷயங்களை கூட செய்திருக்க முடியாது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த டைமில் அது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கு காரணம் கிரகங்கள் மட்டும்தாங்க. இந்த கிரக நிலைகள் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் தமிழ் புத்தாண்டில் எல்லா கிரகங்களுமே மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த கிரக நிலைகளுடைய சப்போர்ட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறப்போகுது. ஸோ நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போகிறீங்க. சொல்லப்போனால் கடந்த 7.5 வருஷமாகவே உங்களுக்கு 7.5 சனியால் நிறைய கஷ்டங்களானது ஏற்பட்டு இருக்கும். நிறைய அவமானங்களை கூட சந்தித்திருக்கலாம். ஆனால் இனி அது எல்லாமே வந்து மாறப்போகுது. கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும். ஸோ இதனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு துணிச்சலானது கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். எல்லாத்தையுமே நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். ஸோ அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதித்து காட்டுறதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. நல்ல வளர்ச்சியை வந்து பார்க்க போகிறீங்க. அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு நல்ல காலம்தாங்க. ஸோ நிறைய சான்ஸ் கிடைக்கும். வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய புத்திரர்களுக்கெல்லாம் திருமணம் வந்து செய்து முடிக்கலாம். ஸோ உங்களுடைய குழந்தைகள் மகர ராசியில் இருக்காங்க, இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா செல்வங்களையும் வந்து சேர்க்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் சான்ஸ் கிடைச்சதுனாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பதிவில் வரக்கூடிய புதிய ஆண்டானது எப்படி இருக்க போகுது, மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கிரக அமைப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம்.
அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வியாழக்கிழமைகளில் செய்து பாருங்கள். மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாத்தி மஞ்சள் பூ வைத்து நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்கள் வேண்டிக்கும் பொழுது சகல காரியமும் உங்களுக்கு வெற்றி அடையும், பொருளாதார வளர்ச்சியும் நல்லபடியாக கிடைக்கும். எளிமையான பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.